முதல் முறையாக இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் தவேக தோழமை கட்சிகள் கூட்டம். கோவளத்தில் நடைபெறும் கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், மதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்பு. தவேக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் பங்கேற்காது என தகவல். மக்கள் பிரச்சினைகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜயை இன்று காலை 11:30 சந்திக்கும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள். கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வழங்கும் விபிஜி ராம்ஜி திட்டம் தமிழகத்தில் இன்று முதல் அமல். திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகளை அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நூறு நாள் வேலைக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த திமுக கண்டனம். ஆட்சிக்கு வந்த உடனேயே உள்நோக்கம் கொண்டு பாஜகவின் திட்டத்தை அமல்படுத்த துடிப்பது ஏன் என கேள்வி. கஜானா காலியாக இருப்பதாக பேசிய முதல்வர் விஜய் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எப்படி செலவழிக்கப் போகிறார்? தவேக கூட்டணி கட்சிகள் அரசின் முடிவுக்கு முட்டுக் கொடுப்பார்களா, எதிர்ப்பார்களா என திமுக வினா. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு தேதியையும் இன்று அறிவிக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். மயிலாடுதுறையில் காதல் ஜோடி உயிரிழந்த விவகாரத்தில் 4 பேர் கைது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. ஹரியானாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் 19 மணி நேரத்திற்கு பிறகு மீட்பு. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவிப்பு. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. மேற்காசிய பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண பிரதமர் மோடி வலியுறுத்தல். எஸ்ஐஆர் மற்றும் தேர்தல் ஆணையம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி கடிதம். காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் உள்ளிட்ட 23 அரசியல் கட்சிகள் கடிதத்தில் கையெழுத்து. பத்து பேர் கொண்ட திமுக மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவை அமைத்துள்ள மு.க.ஸ்டாலின். கடந்த கால குறைகளை களைந்து மக்களிடம் புதிய வடிவில் செல்ல மறுசீரமைப்பு அவசியம் என ஸ்டாலின் பதிவு. ஆதாரில் மின்னஞ்சல் முகவரியை இலவசமாக புதுப்பிக்கும் சேவை இன்று முதல் அமல். இந்த ஆண்டு இறுதி வரை 6 மாத காலத்திற்கு மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிப்பு. வர்த்தகத்தில் எளிமை, சுயசார்பு குறித்து அரசு செயலாளர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மக்களின் வாழ்க்கையில் அரசு திட்டங்கள் ஏற்படுத்தும் உறுதியான தாக்கங்களில் கவனம் செலுத்த பிரதமர் அறிவுறுத்தல். மகாராஷ்டிர மாநில மும்பையில் 2வது நாளாக பெய்த தொடர் கனமழை. மும்பையின் முக்கிய சாலைகள் குளமாக மாறியுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. மும்பையில் காற்றுடன் கூடிய கனமழையால் ஆங்காங்கே முறிந்து விழுந்த மரங்கள். மும்பையில் பள்ளி வாகனம் மீது மரம் விழுந்ததில் மாணவன் உயிரிழப்பு, 5 பேர் காயம். குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சி. நவ்சாரி மாவட்டத்தில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் பாதிப்பு. ஹிமாச்சலில் தொடரும் கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரயில் பாலத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரம்.
தெலுங்கானாவில் கண்டெய்னர் லாரியில் ரகசிய அறை அமைத்து கஞ்சா கடத்தல். மூட்டை மூட்டையாக 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 525 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சமன். அண்மையில் சோதனை நடந்த நிலையில் நாளை மறுநாள் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி. இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் தகைச்சி பிரதமர் மோடியை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை. தேனி மாவட்டத்தில் டயர் வெடித்ததால் சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது மோதிய டிராக்டர். பெண் உயிரிழப்பு, 2 காயம். பொதுமக்களின் மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. திருச்சியில் லஞ்சம் வாங்கிய மாவட்ட கல்வி அலுவலர் புகழேந்தி கைது. 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கிய அதிகாரி. கணவனை விட அதிகம் சம்பாதிக்கும் மனைவி ஜீவனாம்சம் கோர முடியாது. பாலின அடிப்படையில் ஜீவனாம்சம் வழங்கப்படக்கூடாது என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் பயணிகள் ரயில் சேவை பிரம்மாண்டமாக தொடக்கம். 7 நகரங்களை இணைக்கும் வகையில் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கம். அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கான குடியுரிமைக்கு எதிரான டிரம்பின் உத்தரவு ரத்து. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பால் அதிபர் டிரம்பிற்கு மீண்டும் பின்னடைவு. குடியுரிமை தீர்ப்பு தொடர்பாக அமெரிக்க உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்கும் வகையில் சீன அதிபருக்கு டிரம்ப் வாழ்த்து. அதிக அளவில் சீன குழந்தைகள் அமெரிக்க குடியுரிமை பெறுவதால் சீன அதிபருக்கு பஞ்ச புகழ்ச்சி வாழ்த்து. முதல் T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. அயர்லாந்திடம் வீழ்ந்த இந்திய அணி இங்கிலாந்திடம் எழுச்சி பெற தீவிரம். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிகள் நுழைந்த ஆஸ்திரேலியா அரையிறுதியில் வெஸ்ட் இண்டீஸை எளிதாக வீழ்த்தி 8வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி. ஸ்வீடனுக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் பிரான்ஸ் அணி அபார வெற்றி. 3-0 என்ற கோல் கணக்கில் எளிதாக வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. ஐவரி கோஸ்ட் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே அணி வெற்றி. 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்டை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். விம்பிள்டனில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செரீனா வில்லியம்ஸ் முதல் சுற்றிலேயே தோல்வி. ஆஸ்திரேலிய வீராங்கனையிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறிய செரீனா வில்லியம்ஸ். விம்பிள்டன் டென்னிஸ் முதல் சுற்றில் ஸ்வெரேவ், அலெக்ஸ் டி மினர், ஃபிரிட்ஸ் பவுட்லிக் வெற்றி. மகளிர் ஒற்றையரில் ஸ்வியாடெக், ரைபகினா பவுலினி, அனிஸ்மோவா, மடிசன் கீஸ் 2வது சுற்றுக்கு தகுதி. ஜெர்மனி அணிக்கு எதிரான வெற்றியை கொண்டாடும் விதமாக பராகுவே நாட்டில் தேசிய விடுமுறை. பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனேவோ அறிவிப்பு. சர்வதேச கால்பந்து போட்டிகளிலிருந்து ஜெர்மனி அணியின் கோல் கீப்பர் ஓய்வு. உலகக்கோப்பையில் பராகுவே அணிக்கு எதிரான தோல்வியால் மானுவல் நோயர் அறிவிப்பு.